ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். நம்ம தளபதி விஜய் சார் நல்ல இது எடுத்து வந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்தேன், வெரி குட் திங்கு. பட்டு இதில் என்ன ஒரு சேடு இதுன்னா, 2007 ஜனவரி 3 அப்பயே பெங்களூரில் உலகம் ஃபுல்லு இது இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு எல்லோரும் அப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து எல்லாம் ஃபிசிக்கல் எமர்ஜென்சி ப்ராப்ளம் இருந்தது. அப்போது அந்த டைமுக்கு எல்லோரும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாமல் எல்லா சைடு ஃபிசிக்கல் எமர்ஜென்சி ப்ராப்ளமு. அது அந்த டைமுக்கு 2007 ஜனவரி 3 மீதி கண்ட்ரிங்க நாடுங்க எல்லாம் லைவாக பார்த்தாங்க, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் இது நடக்கும்னு அவ்வளோ நீட்டாக பார்த்தாங்க. அதில் பாகிஸ்தானு, சைனா எல்லா நாடு பார்த்துருக்கு, இன்க்ளூடிங் ரஷ்யா, கேஜிபி, FBI எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸு பார்த்துருக்காங்க, அவங்கவுங்க கவர்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க என்ன நடக்கும்னு. பட் அவ்வளோ நீட்டாக இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, பாகிஸ்தான்காரன் ஃபுல்லு என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு அப்பயே ஃபுல்லு லூட் அடிச்சிட்டான். அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப டேஞ்சர். ஜஸ்ட்டு அப்படி இப்படி மூவ் பண்ணவே போதும், நம்ம இதெல்லாம் எகிரிட்டோம். என்ன பண்ணுறது, அவ்வளோ நீட்டாக அவங்க சாமி இது எல்லாத்தையும் அப்படியே அவன் ஃபுல்லு எடுத்துட்டாங்க இன்டெலிஜென்ஸு. அவங்க எப்போது ஈரானு சண்டைலாம் அப்படியே பார்த்தோம், அது அவங்களும் பார்த்தாங்க. அயத்துல கொமேனிலாம் இதாகிறது பார்த்தாங்க. பட்டு என்ன, அதனால் நம்ம இந்தியா சைடு பீஸுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஜனங்க கெட்ட வழிக்கு போகக்கூடாது. நம்ம தலைவர் விஜய் அதை அவ்வளோ நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். ஜனங்க கெட்ட வழிக்கு போகக்கூடாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் கெடுத்தக்கூடாது. ஏன்னா வெளியில் ஃபுல்லு இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் லூட் அடிச்சிட்டான் பாகிஸ்தான்காரன், சைனாக்காரன். எல்லா இது இன்டெலிஜென்ஸு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. என்னென்ன நடக்கும் எந்தெந்த வருஷம் சாமி இது அவ்வளோ க்ளீனாக எடுத்துட்டாங்க. பட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக அவங்க நம்ம சைடு அவங்க அண்ணான் சைடு இது பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான்காரங்க, சைனாக்காரங்க, மீதி கண்ட்ரிங்க இந்தியா டோட்டலி டூம்டு. ஏன்னா நம்மளுக்கு பெரிய பாப்புலேஷனு, அவ்வளோ பெரிய உதெல்லாம் சமாளிக்க முடியாது. கொரோனாலாம் வந்தது, பயங்கரமாக இதாகிடுச்சு. அது மாதிரி நிறையா இடத்துல இப்போ BSNL பில்டிங்கே ஏதோ பற்றிச்சு ஒரு 6 மாதம் முன்னால். நிறையா இடத்துல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் இதெல்லாம் நிறையா வெடிப்பு இருக்குது இந்த 26. அது பெரிய பயமாக